இந்த 4.5 ஆண்டு திமுகவின் ஆட்சி ஏதாவது நல்ல முன்னேற்றம் இருக்கா? இல்ல, எந்த நல்ல முன்னேற்றமும் கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சியில என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. ஃப்ரீ பஸ் நாங்க கிராமத்து சைடு இருக்கிறோம். ஃப்ரீ பஸ்ல இது வரைக்கும் நாங்க ஒரு டைம் கூட போனதே கிடையாது. ஃப்ரீ பஸ் யாருக்கும் எங்களுக்கு யூஸே கிடையாது. கொள்முதல் பொருள்ல எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி போட்டாங்க. ஜிஎஸ்டி ஒண்ணு போட்டு இப்போ ஒரு பொருள் வாங்குறோம்னா, சப்போஸ் சொல்றோம் ஒரு வியாபாரத்துக்கு போறோம்னா கூட எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க. அதனால கொள்முதல் பொருள் கூட எங்களுக்கு நஷ்டம் தான் சார். தயவு செஞ்சு ஏடிஎம் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எடப்பாடி ஐயா தான் வரணும். நாங்க அதை மனப்பூர்வமா விரும்பி நாங்க இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். கண்டிப்பா அடுத்த ஆட்சி எடப்பாடி ஆட்சி தான். அம்மா உணவகம் ஏழைப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் சார் போய் சேர்ந்துக்குது. இல்லாதவங்க தான் அம்மா உணவகத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா அம்மா உணவகம் இல்லாத எத்தனோ மக்கள் இப்ப இந்த மழை சமயத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அம்மா உணவகம் ஒன்ன மூடனாங்க. அதனால பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் மட்டும்தான். இவங்க வந்ததுல இருந்தே பணக்காரங்க மட்டும்தான் வசதியாகிறாங்க. ஆனா ஏழைங்க அப்படியேதான் இருக்கிறோம். நாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் அடிமட்டத்திலே தான் இருக்கிறோம். நாங்க முன்னேறியே வரல. ஸ்டாலின் ஐயாக்கு நீங்க என்ன சொல்ல? ஸ்டாலின் ஐயாக்கு நாங்க எதுவுமே சொல்ல விரும்பல. அவரை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க.